சமூகம் சமநிலை என்பது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் கண்ணியமாக வாழவும் அவர்களை மேம்படுத்த ஒரு அடிப்படை சட்ட கோட்பாடை வடிவமைத்தவர் அது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். கல்வி அனைவருக்கும் பொதுவானது. கல்வியினால் மட்டுமே ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராகவும் மக்களை நல்வழிப்படுத்தும் ஒரு தலைவராக வளர முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அடித்தளமாக இருந்தவர் நமது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் 14 மணி நேரம் 18 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க. அவர்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் பாட்டாளி வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரமா குறைத்து அவர்களினுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தியவர் நமது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை அடைய வேண்டும். பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான கல்வி, பெண்கள் முன்னேற்றம் என்று பல்வேறான சட்டத்திட்டங்களை பெண்களுக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வடிவமைத்தவர் நமது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகையான அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பல்வேறான தலைவர்களையும் அவருடைய பிறந்த நாள்களையும் அவர்களுடைய நினைவு நாள்களையும் கொண்டாடி வருகின்றோம். அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நமது இந்திய அரசு 2023 அனுசரித்து வருகின்றது. சமத்துவ நாள் என்று ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைக்கப்பெற்று சமத்துவமாக அவர்கள் கண்ணியத்துடன் மரியாதையுடன் வாழ அடிப்படை கோட்பாடுகளை வடிவமைத்த நமது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததையே நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தேச தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களை ரீஃபில் பண்றதுக்கு அவர் பண்ண சாதனைகளை முறியடித்து அவர்களை விட ஒரு சிறப்பான சமூக பணியை மேற்கொள்ள பல்வேறான தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரையில் ஒரு தலைவரினுடைய சாதனைகளையும் ஒரு தலைவரினுடைய சமூக பணியையும் முறியடிக்க இன்று வரையில் யாரும் வரவில்லை என்றால் அது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரினுடைய வாழ்க்கையும் அவருடைய சமூக பணியும் அவருடைய சாதனைகளையும் முறியடிக்க இன்று வரையில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் யாரும் அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு இன்று வரையில் எந்த ஒரு தேச தலைவரும் அரசியல் தலைவரும் வரவில்லை என்பதற்கு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் மட்டுமே சாட்சி. அவர் மட்டுமே ஒரு உதாரணம். எனவே இந்த நிகழ்ச்சியை இன்று இங்கு நடத்துவதில் நேரு யுவ கேந்திரா சார்பில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதை தாண்டி இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பட்டுக்கோணம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் பீமாராவ் இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் சூரிய பிரகாஷ் மற்றும் செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை பெருமையாக நினைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அடுத்ததாக நமது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய NCC திட்ட இயக்குனர் அவர்களை சிறப்பான கருத்துக்கள் இதிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்ல நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலும் நம்ம இந்திய அரசு இந்த மாதிரியான அரசு நிகழ்ச்சிகள் நடத்துது. அதுலேயும் இந்த நம்ம அம்பேத்கர் ஜெயந்தி ஒரு மிக சிறப்பு வாய்ந்த